Let's come on. ப்ரோ இப்போ நான் ஒரு என்ட்ரி ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ 15 மினிட்ஸ்ல அதுவே இது பண்ணலாமா ப்ரோ? Yeah, sure. ப்ரோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா ப்ரோ? Yes, done. So trade எடுத்து ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு கரண்டா அப்படிதானே? இல்ல எடுக்கல. பட் இது என்ட்ரி போட்டு வச்சிருந்தேன். என்ட்ரி கிளிக் ஆயிருக்கு ப்ரோ. அந்த ப்ரீவியஸ் லோ உடைக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. What? இந்த லோ உடைச்சுன்னா என்ட்ரி எடுத்துடலான்ட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட்ல அனலைஸ் பண்ணுங்க. இந்த ஒரு நிமிஷம். பயம் இல்லாம பண்ணுங்க. ப்ராஃபிட் லாஸ் அடிட்டு நெசசரி. மெயின் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப முக்கியம்? பயம் இல்லாம ப்ரோ. பிராக்டிஸ். கான்ஃபிடன்ட். பிராக்டிஸ் தான் ரொம்ப மந்த்லில மேஜரா டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ஓகே குட். இப்போ லாஸ்ட் இந்த மேஜர் ஃபிளிப்புக்கு பார்த்தோம்னா கரெக்டா மார்க்கெட்டு 608ல ரிஜெக்ட் ஆயிருக்கு ப்ரோ. 0.5 to 608 லெவல் இந்த ஜோன்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு ப்ரோ. ஓகே. ஸோ நான் இப்போ இதை வந்து ஹையா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இது என்னோட மந்த்லி ப்ரோ. குட். மந்த்லி லோ ப்ரோ. மந்த்லி மேஜர் லோ அது. மேஜர். கரண்ட் சேலரி நமக்கு என்ன தேவை? அது அப்படியே வீக்லி போயிட்டு அப்படியே லாஸ்ட் ஃபிளிப்பு ரிஃபைன் பண்ணிக்கலாம். வீக்லி போயிட்டா மந்த்லிலேயே அழகா தெரியுது. மந்த்லி கூட ரிஃபைன் பண்ணலாம். ஓகே. இப்போ வீக்லி ஃபிளிப்பு நான் மேஜரா இதை எடுத்துக்கிறேன் ப்ரோ. ஃபிளிப்பு இது ஃபிளிப்பு இது ப்ரோ மேஜரா. ஓகே. லோவா மார்க் பண்ணிக்கிட்டீங்க. இது உடைக்காத வரைக்கும் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே தான். அதுதான் நெக்ஸ்ட். டெய்லி போயிடும் ப்ரோ. ஓகே கோ ஆன். டெய்லியோட லாஸ்ட் ஃபிளிப்பு இது ப்ரோ மேலே இருக்குது. ஓகே குட். டெய்லி லோ இது ப்ரோ. குட். ஒரு இந்த ட்ரெண்ட் லோவா டச் பண்ணாம 90% என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு? கீழே வந்துடுச்சு. கீழே வந்துச்சு. அப்போ மார்க்கெட் கண்டிப்பா என்னத்துக்கு சான்சஸ் இருக்கு? இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே லெட்ஸ் இட். நெக்ஸ்ட் லாஸ்ட் டவுன் ட்ரெண்ட். இப்போ டெய்லிலேயே டவுன் ட்ரெண்ட் இருக்குல்ல? அதான் இந்த டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் ப்ரீவியஸ் ஆகியது. பட் ப்ரீவியஸ் ஆகி உடைச்சிருக்கு ப்ரோ இந்த இடம். ஏன் உடைச்சிருக்கு அதுவும் செக் பண்ணிட்டேன். இந்த மொத்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக ப்ரோ. ஓகே குட். கரெக்டா அதுக்காக இப்போ அந்த ஜோன்ல தான் ப்ரோ ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரீடெஸ்ட் எடுத்தாச்சா? ரீடெஸ்ட் எடுத்து ரிஜெக்ட் ஆயிருக்கு ப்ரோ. ஓகே ரீடெஸ்ட் லெவலில் மார்க் பண்ணுங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் கீழே வரதான் ப்ரோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இருக்கு. நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் போறேன் ப்ரோ. 4 ஹவர்ஸ்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கா? அதான் அப் ட்ரெண்ட் லோ பிரேக் இருக்கா இல்லையா? டெய்லியோட ரீடெஸ்ட்டுக்காக தான் ப்ரோ இந்த அப்பா இருக்கு. ஓகே அப் ட்ரெண்ட் லோ இது. இல்ல அதான் ப்ரோ சொல்லு. இது வந்து அப் ட்ரெண்டோட ஃபிளிப்பு, இது லோ வரும் ப்ரோ. ஓகே குட். நீங்க போட்டிருந்த வீடியோல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடைச்சு அதே சேம் மாடுலேஷன்ல. ஓகே
மார்னிங்கே இந்த என்ட்ரி எடுக்க வேண்டியது ப்ரோ, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு லோ ஆப்பர்ச்சுனிட்டி. பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் மேல தான் ப்ரோ. அட பாருங்க, அதை விட்டு நீங்க பேட்டர்னுக்குள்ள போயிட்டீங்க. இல்ல வரிசை அப்படியே சொல்றேன் ப்ரோ. இப்போ பேட்டர்னுங்கிறது அன்னெசரி. இப்போ எனக்கு தெரியும், இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் எங்க போகுது? மார்க்கெட் மேல தான் ப்ரோ. வாய்ப்பு இருக்கா? ஆமா ப்ரோ. இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் மேல ப்ரோ. சரி, ஓகே. லாஸ்ட் இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் இல்ல, இப்போ லோ பிரேக் பண்ண வரைக்கும் சேம் லோ வச்சிருச்சு. ஸோ மோர் தென் டைம்ஸ் லோவை டச் அப் கொடுத்துருக்கு. அப்போ ஹை எது? இதுதான் ப்ரோ ஹை. எது ஹை? அது எப்படி ஹை வரும்? லாஸ்ட் ஃபிளிப் நடந்திருக்கு ப்ரோ. அதுக்கு இப்போ சேம் லோ வச்சிருச்சு. ஓகே, இது ஹை ப்ரோ. ஹையை மார்க் பண்ணுங்க. அப்போ எனக்கு இதுதானே முக்கியம். ஓகே ப்ரோ. ஓகே, மேலே உள்ள லைன் தேவையா? நெக்ஸ்ட் ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது ப்ரோ. எங்க ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லைன் இல்லையா? இருக்கு ப்ரோ. மேஜர்ல இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சா ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இது ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருந்தேன். நான் இப்போ உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு நான் போடல. இந்த லோ உடைக்கிற வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியாது? செல் போக முடியாது ப்ரோ. அதே மாதிரி ஐ உடைக்காத வரைக்கும் பை போக முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ 15 மினிட்ஸ் போயிடும் ப்ரோ. ஓகே, ரிஃபைன் பண்ணுங்க. ஸோ 4 ஹவர்ஸ் ஹையை எது பிரேக் பண்ணியிருக்கு? 15 மினிட்ஸ் பிரேக் பண்ணிருக்கு ப்ரோ. 4 ஹவர் பிரேக்கர் இருக்கா? செக் பண்ணுங்க. இந்த டவுட் தான் ப்ரோ உங்கள்ட்ட இப்ப நான் கேட்டேன். இல்ல 4 ஹவர்ஸ் 618ல வந்து பிரேக் ஆயிருக்கு தான் ப்ரோ. ஹை உடைக்கல. ஹை உடைக்கல. ஸோ வி cannot judge it will be drop அப்படிங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா மேஜரா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். மேஜரா என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். ஸோ செல் ஆகுது சான்சஸ் இருக்கு. செல் ஆகுறதுக்கு என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் 15 மினிட்ஸ்ல இப்ப பார்க்கும். இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்க வேண்டாம்ன்றீங்களா ப்ரோ இந்த டைம்ல? ஆனா லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் பை தானே. நீங்க பேட்டர்னை பாத்தீங்கன்னா குழம்பி போயிடுவீங்க. ஓகே ஓகே ப்ரோ. 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல ஒரு முக்கியமான ஏரியா இருக்காது. என்ன ஏரியா கண்டுபிடிங்க. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு ப்ரோ. ஆர்டர் பிளாக்கா? வெறும் ஆர்டர் பிளாக் மட்டும் பார்க்க கூடாது, வேற ஆர்டர் பிளாக் தான் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. முக்கியமான ஏரியா இப்போ மார்க்கெட் ஒரு பேஸ்ல தான் ப்ரோ நிக்குது. ஓகே, இந்த பேஸ் உடைச்சாதான் கீழே வரும். ஓகே. இந்த லோ உடைச்சாதான் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தட்ஸ் குட். 5 மினிட் லோ. ஆமா ப்ரோ. ஒன் செக் 5 மினிட் லோ. ஃபைவ் மினிட்ஸோட லோ தான் ப்ரோ. வேற லோ உடைச்சா செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எது வரைக்கும் செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி? எது வரைக்கும் ட்ரை பண்ணலாம்? இந்த மேஜர் ஃபிளிப் ஒரு லோ. ஃபர்ஸ்ட் இந்த ரீடெஸ்ட்டுக்கான இது ப்ரோ. எப்படி செக் பண்ணுங்க? இந்த ரீடெஸ்ட் இந்த லோ பிரேக் பண்ணோன்னா அங்கேயே வைப்பீங்களா? அங்கேயே வைப்பீங்களா? லாஸ்ட் மேஜர் ஃபிளிப் எங்க இருக்கு? இந்த நிமிஷம். மேஜர் ஃபிளிப் இது சொல்லலாம் ப்ரோ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வைக்கலாம். 608 வரைக்குமே வரலாமா? 608 கீழே லெவலா இருக்கா? கீழே லெவலா இருக்கு. சப்போர்ட் லெவலா இருக்கா? 608 மார்க் பண்ணிப்போம். அந்த 8 உடைச்சு 8 வரைக்கும் வரலாம். இந்த ஜோன் வரைக்கும் வருது. ஸோ எப்படி வந்தா ட்ரேட் எடுப்பீங்க? ஸோ
as per the rule நீங்க எப்படி வந்தா ட்ரேட் எடுப்பீங்க? என்ன மாதிரி மூவ் கொடுத்தா ட்ரேட் எடுப்பீங்க? இப்போ இந்த இடத்த உடைச்சிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்தா இங்க என்ட்ரி எடுப்பேன் ப்ரோ. இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம் ப்ரோ. இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை உடைச்சா லோ வரைக்கும் இந்த லோ வரைக்கும் வரது பாசிபிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. தட்ஸ் இட். அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேக்ஸிமம் மேல போறதுக்குமே சான்சஸ் இருக்கு ஏமாத்திட்டு. உண்மையா இல்லையா? ஆமா ப்ரோ. இம்பேலன்சஸ் இருக்கா? ரொம்ப முக்கியம் இல்ல அந்த கான்செப்ட்லாம். எஸ், கீழே வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இங்க ஒரு இருக்கு. இம்பேலன்ஸ் ஆனா கீழே வரணும்னா என்ன பண்ணணும்? சப்போர்ட்டா இந்த 608 உடைக்கணும் ப்ரோ. 600 உடைக்கணுமா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் உடைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் ப்ரோ. ஓகே, குட். இத உடைச்சா இங்க கீழே வரணும்னா இந்த 608 உடைச்சு க்ளோஸ் வைக்கணும் ப்ரோ. தட்ஸ் இட். குட். அதான் சப்போர்ட். கைட்டடுங்கப்பா. இப்போதைக்கு ட்ரேட் எடுக்கணுமா இல்ல வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ணணும் ப்ரோ. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நிதானமா தான் என்ன பண்ணணும்? ட்ரேட் எடுக்கணும். இன் கேஸ் எனக்கு இந்த லோல இருந்து இந்த சப்போர்ட்ல இருந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இது சின்ன இதனால எடுக்க வேண்டாம் ப்ரோ. ரொம்ப மைனர் கேப் தான். பட் ஆனா பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த ஹை வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் இட். அதனால நீங்க ட்ரை பண்ணலாங்கிறீங்க. பட் இன்னும் நமக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சா? இல்ல ப்ரோ, இல்ல கிடைக்கல. இல்ல. கிடைச்சா என்ன பண்ணலாம்? எடுக்கலாம் ப்ரோ. எடுக்கலாம். ஸோ பை கன்ஃபர்மேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும் ப்ரோ. வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்? ஓகே ஸோ ப்ரோ. மற்றபடி சப்ளை டிமாண்டு இதெல்லாம் பாதியே காணும். இல்ல ப்ரோ, நான் போட்ட தேவையில்லை. இங்க ஒரு மார்க்கெட் வந்து இப்ப மார்க்கெட் நிக்கிறது இந்த டிமாண்ட ரியாக்ட் பண்ணி தான் ப்ரோ நிக்குது. டிமாண்டா? அதுக்கு பேரு சப்ளை சப்ளை வரா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இப்ப மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கு ப்ரோ. சப்ளைவும் இந்த லைன் ரியாக்ட் பண்ணி. ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட். அவுட்டே. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால தான் நிக்குது. ஸோ இன்னொன்னு இந்த டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் மேஜர் ஃபிளிப் இதுதானே ப்ரோ ஹை. அப்படி வராது. அதுதான் சேம்ல வச்சுச்சுல கீழே. ஓகே ஓகே. கீழே சேம்ல வச்சுட்டா ஹை தான் மாறிடுச்சு. ஓகே, இந்த ஹை தான். ஸோ பார்ப்போம். இந்த 680 உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் என்ன மேக்ஸிமம் செல் ஆகலாம் ப்ரோ. செல் ஆகலாம். ஸோ பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும் ப்ரோ. கீழே உடைச்சா 618 வரைக்கும். கீழே உடைச்சா இந்த ஜோன் வரைக்கும் ஒரு செல்லை ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? என்ன சொன்னாலும் புரிஞ்சிச்சா? எஸ் ப்ரோ. தெளிவா இருக்கீங்களா ப்ரோ? ஒன்றும் இல்லை. இந்த டவுட் தான் ப்ரோ நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். 15 மினிட்ஸ் கேண்டில் உடச்சு க்ளோஸ் வச்சிருக்கு, பட் 4 ஹவர்ஸ் உடச்சு க்ளோஸ் வைக்கல. ஓகே, அதனால தான் ப்ரோ உங்கள்கிட்ட முதல்ல கேட்டேன். சம்டைம்ஸ் இப்போ இது இங்கேயே க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்துடுது ப்ரோ. சம்டைம்ஸ் நல்ல கேண்டில் இது வரைக்கும் கூட போயிடுது. 15 மினிட்ஸ் கேண்டில் நல்லா இன்னும் கொஞ்சம் மேலே கூட போயிட்டு சடனாக திரும்ப கீழே வந்துடுது. பட் 4 ஹவர்ஸில் பார்த்தா இது வெறும் சிங்கிள் விக்காக தான் இருக்கு. அதுதான் ப்ரோ ஒரு டவுட். ஓகே, விக்காரண்டே 4 ஹவர்ஸ். எனக்கு 4 ஹவர்ஸ் பிரேக் டவுன் ஆனானே கன்சிடர் பண்ணுவேன். ஓகே ஓகே ப்ரோ. தானே மெயின். ஓகே, தட்ஸ் இட். ஸ்டாப் பண்ணிக்கலாமா ப்ரோ? யா, தேங்க்யூ ப்ரோ.